கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை 1 யோவான் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தின் முதல் பகுதி. அநீதி எல்லாம் பாவந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு நம்முடைய தேவனை குறித்து அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டிய சபையில் உள்ள தேவ ஜனங்கள் அதை குறித்த ஒரு நினைவே இல்லாமல் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களை காட்டிலும் அதிகமாக பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் யோவானை கொண்டு அந்த 7 சபைகளுக்கும் எழுதும் பொழுது மற்றவர்களை பலப்படுத்த வேண்டிய சபை பலவீனமாக இருக்கிறதுனால ஆண்டவர் அந்த காரியங்களை சுட்டி காண்பித்து அவர்கள் முதலாவது கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்படியாய் தம்முடைய தாசனாகிய யோவானை கொண்டு கர்த்தர் சபைகளுக்கு எழுதுகிறார். அந்த 7 சபைகளையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாகத்தான் தம்முடைய தாசனை கொண்டு எழுதுகிறார். இந்த நாளிலும் தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் கர்த்தருக்கென உருவாக்கப்படுகிற மனவாட்டி சபையாகத்தான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையினால் வழிநடத்தப்படுகிறோம், உருவாக்கப்படுகிறோம். இந்த கடைசி நாட்களில் அதிகமாக தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் எச்சரிக்கிற காரியம்தான் பாவம் செய்யாதே. ஏன்னா ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் தேவனுடைய மகிமையை அற்றவனாய் மாறிவிடுகிறான். அவன் தேவ மகிமையை இழக்கும் பொழுது அவன் மறுரூப சாயலை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனால், பாவத்திற்குள்ளாக வாழ்கிற ஒரு மனுஷனால் நிச்சயமாக தேவனுடைய வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படவும் முடியாது. யாரையும் இழந்து போக மனதில்லாமல் தான் ஆண்டவர் இந்த நாளிலும் சபையை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் எச்சரித்து உணர்த்துகிறார். இன்னும் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் வசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் கேட்கவே நாம் ஆயத்தமாகவும் ஆசையாகவும் இருப்போமே. ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். காலைதோறும் அவர் புதிய கிருபையை தந்து அந்த நாள் முழுவதும் நம்மை பலப்படுத்தி நடத்துகிறார். ஆனாலும் தேவன் தருகிற கிருபை அந்த நாள் முழுவதும் நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் நம்முடைய சுய இஷ்டப்படி வாழ்வதற்காக அல்ல. தேவன் தருகிற கிருபை நாமும் கர்த்தருக்கென உருவாக்கப்பட, மற்றவர்களையும் கர்த்தருக்குள்ளாக அவர்களும் பலப்படவும் ஆயத்தப்படவும் அவர்களையும் உருவாக்க நாம் முதலாவது கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்குரியவர்களாய் ஆயத்தமானாதானே மற்றவர்களை ஆயத்தப்படுத்த முடியும். பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ குணப்பட்ட பிற்பாடு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்துன்னு ஆண்டவர் சொல்கிறார். மற்றவர்களுக்கும் கர்த்தரை குறித்து அறிவிக்கிற தேவஜனங்களாகத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகவே தாயின் கருவிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தருக்குரியவர்களாய் உருவாக்கப்பட்ட சபையாகிய நாம் கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை அறிந்து கொண்டு அதை நாமும் வெறுத்து நம்மை விட்டு விலக்கும்படியாகத்தான் இந்த நாளிலும் இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்மை அவருக்குள் எச்சரித்து உணர்த்துகிறார். தேவஜனங்களாகிய நாம் பாவம் செய்யக்கூடாது. எந்த விதத்திலும் தேவனை அறியாத ஜனங்கள் பாவம் செய்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அறியாத காலத்தில் அவங்க செய்கிற பாவங்களை ஆண்டவர் காணாதவர் போல் இருந்து ஏற்ற காலத்திலே அவர்களை தம்முடைய அன்பினால் அவர் இழுத்து கொள்வார். அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துவார். அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக தேவன் தம்முடைய அன்பினால் நம்மை அவருடையவர்களாய் மாற்றுவதற்கு முன்பதாக நாம் மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் பாவத்தில் வாழ்கிறவர்களாக இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு புரிய வைத்ததுனால அந்த காரியங்களை விட்டு விலகி வேறுபட்டவர்களாய் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், பாவம்னா என்ன அப்படின்னு நீ முதலாவது தெரிந்து கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வேதத்தில் அநேக காரியங்கள் தேவன் வெறுக்கிற பாவங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாளில் கர்த்தர் ஒரு பிரதானமான காரியத்தை தேவஜனங்களாகிய நமக்கு கற்றுத்தருகிறார். அதுதான் தேவனுடைய மார்பிலே சாய்ந்திருந்த யோவானை கொண்டு ஆண்டவர் எழுதுகிறார், அநீதி எல்லாம் பாவம்தான். தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய மனதில் இந்த உலக காரியங்களை குறித்து நினைத்து வைத்திருக்கிறோம் தெரியுமா? இப்படியெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் நீதி, இப்படியெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் நியாயம் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே வேதத்திற்கு உட்பட்டதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. மனுஷனுடைய நீதி நியாயங்கள் அநேக காரியங்களில் வேதத்திற்கு எதிரானதாக தான் இருக்குது. தேவன் எந்த காரியத்தை நீதி என்று சொல்லி வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் தான் உண்மையாகவே தேவஜனங்களாகிய நாம் நிறைவேற்ற வேண்டிய நீதியாக இருக்கிறது. வேதத்தில் அநேக நீதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தம்மை பற்றி அறிகிற அறிவினால்
அவர் அநேகரை நீதிமான்களாக்குவார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவஜனங்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் வேதத்தின் பிரகாரம் நாம் அறிந்திருக்க வேண்டிய உண்மை. இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு, அதுதான் நாம் செயல்படுத்துகிற நீதி. அது நம்மை நீதிமானாக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, பைபிள் வாசித்து அதை தியானித்து அதன்படி வாழ்ந்தோமே ஆனால் இது இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவை நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் செயல்படுத்துகிற இந்த செயல் ஒரு நீதியான செயல். வேதம் வாசித்து அதை தியானித்து அதற்கு கீழ்ப்படுகிற செயல் ஒரு நீதியான செயல். அந்த நீதியை நாம் நிறைவேற்றும் பொழுது அது நம்மை நீதிமானாக்கும். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரை பற்றி அறிகிற அறிவு நம்மை நீதிமானாக்கும். இப்போ இந்த காரியத்திற்கு எதிராக நம்ம செயல்படும் போது அது அநீதி. நம்ம நினைக்கிற காரியங்கள்லாம் அநீதியான்னு கேட்டால் வேதத்தின் பிரகாரம் பார்த்தா அதுவும் அநீதியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம நினச்சி செயல்படுத்துகிற அநேக நீதியான காரியங்கள் வேதத்திற்கு உட்பட்டதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இருக்காது. அதுவும் அநீதியான காரியமாக தான் இருக்கும். தேவஜனங்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பிரதானமான காரியம், வேதத்தில் எந்த காரியங்களெல்லாம் தேவன் நீதி என்று சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை செயல்படுத்தாமல் இருப்பதே அநீதியான ஒரு கிரியை தான். வேதத்தில் எந்த காரியங்கள்லாம் நீதி என்று சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியத்தை அறிந்தும் நாம் அதற்கு எதிராக செயல்பட்டோமே ஆனால் அதுவும் அநீதி தான். நீதிமான்களாய் மாறும்படியாய் தேவனுக்கு பிரியமான நீதியை செய்ய வேண்டுமானால் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்களை எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறானோ அவன் மட்டுமே நீதியான காரியங்களை செய்து பரிசுத்தமாய் வாழ தன்னை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணித்த அந்த ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துகிறான். தேவன் நம்மை பார்த்து தான் எச்சரித்து உணர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, வேதம் முழுவதும் அநேக காரியங்களே தேவன் நீதி என்று சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு காரியம்தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. மத்திய எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனங்கள்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, யோவான் ஸ்நானத்தில் தான் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து யோர்தானுக்கு செல்லும் பொழுது அவன் தடை செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதிகளையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. தேவஜனங்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? ஞானஸ்நானம் என்பது ஒரு நீதி. இன்னைக்கு அநேகர் அதற்கு எதிராக பேசுகிறாங்க. ஞானஸ்நானம் என்கிற நீதியை இயேசு கிறிஸ்து எப்படி செய்தாரோ அதே போல செய்தால்தான் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு புது சிருஷ்டியாய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் உயிர்த்தெழுந்த சாயலை நாம் வெளிப்படுத்துகிறோம். இன்னைக்கு அதை குறித்தும் அநேக துருபதேசங்கள் அநேகர் சொல்கிறாங்க. வேதத்திற்கு கீழ்ப்படியாமல் பாரம்பரியத்திற்கும் உலகத்தில் சொல்லப்பட்ட மற்ற காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்தோமே ஆனால் அது நாம் செய்கிற அநீதியான காரியம். அநீதி எல்லாம் பாவம்தான். இப்போ ஞானஸ்நானம் எடுத்தோன்னா பரலோகத்துக்கு போயிடலாமா அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அது ஒரு பிரயோஜனமற்ற ஒரு கேள்வி. ஆண்டவர் ஒரு காரியத்தை செயல்படுத்த சொல்கிறாரா, அதை தன்னுடைய வாழ்க்கையில் செய்தும் காண்பித்திருக்கிறாரா, அப்போ அது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். அவர் செஞ்சாரா, அவர் நம்மளே செய்ய சொல்கிறாரா, அதை செஞ்சுட்டு பேசாமல் இருக்கணும். அதில் கேள்வி எழுப்புறது தேவனை பரீட்சித்து பார்க்குறது மாதிரி. ஆண்டவர் சொன்னால் அதில் நமக்கு நன்மை இருக்கிறது அப்படின்னு உணர்ந்து அதை நம்ம உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். ஆபிரகாமை ஈசாக்கை பலியிடும்படியாய் கர்த்தர் சொன்னார். அதற்கு மாறுதரமாக அவர் என்ன பண்ணலை, எந்த கேள்வியும் கேட்கல. அதை கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஈசாக்கை வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் மாற்றி தன்னுடையவனாய் அவர் மாற்றி விட்டார். ஆபிரகாமையும் அவர் ஆசீர்வதித்தார். தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். வேதம் ஒரு காரியத்தை சொன்னதே ஆனால் தேவனும் அதை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி காண்பித்தாரே ஆனால் நாமும் நிச்சயமாய் அதை செய்திருக்க வேண்டும். ஞானஸ்நானம் மாத்திரம் நீதி அல்ல, அது நீதிகளின் துவக்கம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக ஞானஸ்நானம் என்கிற நீதியை நிறைவேற்றி யோவான் ஸ்நானன் கிட்ட என்ன சொல்வார் தெரியுமா? இப்படி எல்லா நீதிகளையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. வேதத்தில் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இன்னும் அநேக நீதிகள் அது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவஜனங்களாகிய நம்முடைய வேலை என்ன தெரியுமா? இந்த வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது இந்த வேத வார்த்தைகளினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இதை வாசிக்கிறதே ஒரு நீதி தான். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் இதை வாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அந்த நீதி நமக்குள் என்ன கிரியை செய்யும் தெரியுமா? வேதத்தில் என்னென்ன காரியங்களெல்லாம் தேவன் நீதி என்று சொல்லி தேவஜனங்களாகிய நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அந்த காரியங்களை நமக்கு கற்றுத்தரும். அதை பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு தேவஜனங்களாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த கர்த்தர் நம்மை பலப்படுத்துவது அதிக நிச்சயம். இப்படிப்பட்ட நீதியான கிரியைகளை செய்யும் பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்வோம். தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். மற்றவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழும்படியாகவும்
தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படியாகும். கர்த்தர் நம்மை கொண்டு மற்றவர்களையும் தம் பக்கமாய் திருப்புவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் வேதத்தில் சொல்லப்பட்ட நீதிகளை நிறைவேற்றுவோம். தேவனால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நீதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதும் பாவம்தான். அந்த நீதிக்கு எதிராய் அநீதி செய்வதும் பாவம்தான். அநீதி எல்லாம் பாவம். தேவஜனங்களாகிய நாம் பாவம் செய்ய அல்ல, அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்க நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். சத்திய வார்த்தையாகிய இந்த வேத வசனங்கள் நமக்குள் கிரியை செய்யும்படியாய் நம்மை பலப்படுத்தி, நம்மை நிலைநிறுத்தி, நம்மை ஆயத்தப்படுத்தி, நம்மை கொண்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவது தேவனுக்கு லேசான காரியம். தேவன் நிச்சயமாய் நம்மிலே தம்மை வெளிப்படுத்தி நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்பட போவதும் அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.